இன்றைக்கி வந்து நம்ம சொரக்காயை வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். அது வந்து எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம முதல் பார்த்துக்கலாம். நான் வந்து சொரக்காயை வந்து ஒரு முழு சொரக்காயை வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி பழம் ஒரு 3 தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் அந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பிரிஞ்சி இலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அரை முடி தேங்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வந்து கசகசக்காவை தண்ணியில் சுடு தண்ணியில் கொஞ்சம் நாள் ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்போ தான் அரைப்படும், அதனால் ஊற வச்சு வச்சுருக்கேன். மசாலா வந்து மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த 3த்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த ஒரு ஸ்பூன் கசகசக்காவை நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த சோம்பு, தேங்காய் இதை வந்து நம்ம நல்லா நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், குழம்பும் நமக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும். குக்கர் வச்சுருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 2 ஏலக்காய், 2 லவங்கம், ஒரு அன்னாச்சி பூ, கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காயில், அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன். இது நல்லா பொரிட்டு வந்துட்டு நல்லா பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 பச்சை மிளகாவும் தக்காளி பழமும் சேர்த்துக்கலாம். தக்காளி நம்ம நல்லா குழைய வதக்கிக்கணும். தக்காளி நல்லா குழைய வதங்கட்டும். தக்காளி இப்போ முக்கால்வாசி வதங்கிடுச்சுப்பா. நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த காய் சேர்த்துக்கலாம். காயையும் நல்லா நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். காய் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேங்க. நல்லா வதங்கிடுச்சு காய். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்குறேன். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா. வீட்டில் அரைச்ச இது குழம்பு மிளகாத்தூளுங்க. குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் குழம்பு மிளகாத்தூள். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துங்க. மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு சும்மா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டேங்க. இப்போ நம்ம இதை தேங்காயும் அந்த சோம்பு, கெசகசா, தேங்காய் இதை நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இதை ஊற்றிக்கலாங்க. நல்லா நீங்கள் சக்கையாக ஊற்றக்கூடாது, நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஊற்றுனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். மிக்ஸி ஜாரை கழுவி சேர்த்துக்கலாம். இதை ஊற்றிட்டு நம்ம பார்த்துக்கின்னு தண்ணி சேர்த்துக்கணும்.
ஏன்னா வந்து சொரக்காயிலே தண்ணி விட்டு வேகும். அதனால் நம்ம கிரேவி மாதிரி வைக்கிறதுனால நம்ம திட்டமாக தான் தண்ணி சேர்த்துக்கணும். உப்பு நான் வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஏன்னா குக்கரில் செஞ்சிங்கன்னா டக்குன்னு வந்து நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து ரெடி ஆகிடும். ஏன்னா ஒரு 4 விசில் வச்சு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரேவி பதத்துக்கு கிடச்சிடும். காயும் நல்லா வெந்துடும். நான் இந்த பதத்துக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. நம்ம வெந்து வரும்போது நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். ரொம்ப தண்ணியாக ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் தண்ணியாகிடும். திட்டமாக தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு வச்சுக்கோங்க. நமக்கு வெந்து வரும்போது ஒரு 4 விசில் வச்சு நம்ம இறக்க வச்சா நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் வைக்க போகிறேங்க. வெயிட்டையும் போட்டுருவோம். ஒரு 4 விசில் வச்சு நான் இறக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஒரு 4 விசில் வச்சு இறக்கிட்டேங்க. இது ஸ்டீம்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா கிரேவி பதத்துக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. நம்ம அளவாக தண்ணி வைக்கணும். இல்லைன்னா வந்து நீர்க்காக ஆகிடும். நம்ம சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் இருக்காது. இப்போ பாருங்கள், நான் திட்டமாக தண்ணி வச்சேன். வெந்து காய் வெந்து நம்மளுக்கு நல்லா கிரேவி பதத்துக்கு நல்லா கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ மல்லித்தழை தூவிக்கலாம். அதாங்க ஒரு சூப்பரான ஒரு சொரக்காயில் நம்ம கிரேவி மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து சூப்பராக ஒரு சொரக்காயில் ஒரு கிரேவி ரெடி பண்ணிட்டோங்க. இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.